முதல்ல உங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா எங்களை மாதிரி நிறைய யூடியூப் சேனல், அதாவது தமிழ்ல வந்து வலையொலியும்பாங்க, யூடியூப் சேனல் நிறைய சேனல் இருக்குது. அவ்வளோ சேனல் இருந்தாலும் நாங்க அரசியல் கலக்காம, யார் மனதையும் காயப்படுத்தாம, எந்த மதங்களை பற்றியும் பேசாம நல்ல செய்திகளை பகிர்ந்து வரும் எங்களுக்கு நீங்க கொடுக்கும் இந்த ஆதரவுக்கு முதல்ல எங்களுடைய நன்றி. நாங்க 1000 சப்ஸ்கிரைபர் நோக்கி போயிட்டு இருக்கிறோம். அதற்கு எங்களுக்கு துணையாக இருந்த உங்க அனைவருக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகள். இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன செய்தி கொண்டு வந்திருக்கிறேன்னாங்க, மனிதனானாலும் சரி, இறைவனானாலும் சரி, இல்லறம் என்பது நல்லறமாக இருந்தால்தான் அவர்களுக்கு மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சியை பத்தி தான் பேச போறோம். இந்த மகிழ்ச்சி என்பதுங்க பல வகையில இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிந்தனையில் அமையும். ஒருத்தருக்கு செல்போன் பார்ப்பது மகிழ்ச்சியாக இருக்கலாம், ஒருத்தருக்கு மட்டை பிடித்து ஆடுவது, கிரிக்கெட்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த போட்டி பிடித்தமாக இருக்கலாம், விளையாடுவதிலும் விருப்பம் இருக்கலாம், அதில் ஒரு மகிழ்ச்சியும் இருக்கலாம். இன்னொரு சிலருக்கு கவிதை பாடுவதில் விருப்பம் இருக்கும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மகிழ்ச்சிகளை, நல்ல மகிழ்ச்சிகளை தேடி செல்வார்கள். அது சிறந்ததுதான். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா எது சிறந்தது, மகிழ்ச்சியிலேயே எது சிறந்தது அப்படின்னாங்க, உங்களுக்கு வரக்கூடிய துணைவியார் மட்டும் நல்ல அன்பான துணைவியாகவும், உங்க மனசை புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற துணைவியா மட்டும் அமைஞ்சிட்டாங்கன்னு வைங்க, அதற்கு பேர் தாங்க இல்லறம் நல்லறம்னு பேர். அதுதான் மகிழ்ச்சியிலேயே மிக உயர்ந்த மகிழ்ச்சின்னு சொல்றாங்க. அந்த மகிழ்ச்சியை அனுபவிக்கிறதுக்கு மனிதனாக இருந்தாலும் சரி, இறைவனாக இருந்தாலும் சரி, விதி ஒண்ணுதான். எப்படி மகிழ்ச்சியை அனுபவிக்கிறதுக்கு விதி ஒன்றோ அதே போல்தான் துன்பமும். மனிதனாக இருந்தாலும் சரி, மனித அவதாரத்தில் வரக்கூடிய இறைவனாக இருந்தாலும் சரி, இந்த துன்பங்களை அனுபவிச்சுதான் ஆகணும். இதுல இருந்து மீளவே முடியாதுன்னு கம்ப ராமாயணத்துல கம்பர் மிக அழகா சொல்றாருங்க. இந்த பாடல் உண்மையிலேயே எல்லா காலத்துக்கும் பொருந்தது பாருங்க. எப்படி பொருந்ததுன்னா, ராமனை வைத்து இல்லத்தின் சிறப்பையும் துணைவியாரின் சிறப்பையும் சொல்லுகிறார். அது ராமனுக்கும் பொருந்துகிறது. அதே போல் இது கிஷ்கிந்தா காண்டத்தில் வரக்கூடிய பம்பை வாவி படலத்தில் வரக்கூடிய பாடல்கள் தான். கிஷ்கிந்தா காண்டங்கிறது இந்த அனுமார், சுக்ரீவன், வாலி இவங்க எல்லாம் வாழ்ந்தா சொல்லக்கூடிய, இன்னைக்கு கர்நாடகம் தான் அது இருந்ததா சொல்றாங்க. அதை பத்தி எங்களுக்கு முழுதா தெரியல, நம்ம அப்படியே வச்சுக்கலாம். அந்த பகுதியில் வாழ்ந்த மக்களுக்கும் இதை உவமையாகவும், இன்றைய சூழலில் வாழக்கூடிய கணவன் மனைவிகளுக்கு உவமையாகவும் இந்த செய்தியை மிக அழகாக கம்பன் வடிக்கிறார். அது அந்த பாடலை நான் சொல்வதற்கு முன் அதை பற்றி ஒரு சிறு குறிப்பை மட்டும் சொல்றேன் பாருங்க. இங்க ராமன் எப்படி உட்கார்ந்து அங்க துன்பப்படுறாராம் தன்னுடைய துணைவியை எண்ணி. ஏன்னா இப்போ ராமன்கிட்ட வந்து யாரும் இல்லைங்க, சீதா இல்ல. சீதாவை வந்து ராவணன் தூக்கிட்டு போயிட்டார். அப்போ இந்த சூழல்ல ராமனுடைய துன்பம் எப்படி இருக்காம், தன்னுடைய துணைவியை எண்ணி எப்படி இருக்குதான். அவரு குளக்கரையோட அப்படி உட்காந்துட்டு இருக்காரு. இப்ப நாங்களும் கூட குளக்கரை தான் உட்காந்து இருக்கோம். அப்படி குளக்கரையில ஓரத்துல இப்படி உட்காந்து தன்னுடைய அந்த குளக்கரைக்குள்ள இருக்கக்கூடிய அன்னப்பறவைகளை பார்த்து பேசுற மாதிரி இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. எப்படி சொல்றாரா, குளக்கரை தாமரையின் மீது அமர்ந்திருக்கும் அன்னப்பறவைகளே, நீங்கெல்லாம் எப்படி குடும்பமாக கூட்டமாக வாழ்கிறீர்கள், துணையுடன் வாழ்கிறீர்கள். நான் என் துணையை ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டான், இன்று என் துணை என்னிடம் இல்லாத கூட அதனுடைய மன துயரத்தை அவர் அப்படியே அந்த இடத்துல கொட்டி தீக்கிறாரு, அழுகிறாராம், அந்த கண்ணீர் வடிக்கிறாராம். அந்த கண்ணீர் வடிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த அன்னப்பறவைகளை என்ன பண்ணுதான், ராமபிரான், எப்படிங்க, ராமபிரான் அவர்களுக்கு சீதா தேவியார் இப்பொழுது எங்கு இருக்கிறார், என்ன செய்து கொண்டிருக்கிறாருன்னு நம்மால பார்த்துட்டு வந்து சொல்ல முடியலையே. ராமனுக்கு தெரிஞ்சிருச்சு சீதா வந்து இலங்கையில தான் இருக்காங்க, இலங்கை நோக்கி தான் ராமன் பயணிக்கிறார். ஆனால் அன்னப்பறவைகள் இலங்கைக்கு போவதற்கு இன்னைக்கு இருக்கிற மாதிரி பாஸ்போர்ட் எதுவும் தேவையில்லை. அவங்க வாட்டுக்கு பறந்து ஆகாயமா இருக்குமோ அழகா போலாம். ஆனால் அந்த அன்னப்பறவைகள் சொல்றாங்க, எங்களால ராமனுக்கு ஏதும் உதவ முடியலையே அப்படின்னு சொல்லி அதை எண்ணிக்கிட்டு
தங்களுடைய அன்னப்பறவையினுடைய அந்த தலைகள் இருக்கு பாருங்க, அந்த தலைகளை நீருக்குள்ள அப்படி மூழ்கிக்குதாம். தலைய ராமன் முகத்தை பார்க்க முடியாமல், ராமன் அழுகும் அந்த வேதனையை பார்க்க முடியாமல் அந்த குளத்துக்குள்ள தன்னுடைய தலைகளை அப்படி மூழ்கிட்டு சொல்லுதுங்களா, அந்த அன்னப்பறவைகள் சொல்லுதான். இப்போ தலைக்கு நீருக்குள்ள மூழ்கிட்டு, நீர்னு எப்படி இருக்கணும், குளிர்ச்சியா நல்லா குளுமையா தானே இருக்கணும். அன்னப்பறவைகள் சொல்லுது, குளிர்ந்த நீரும் சுடுநீராய் ஆனதே. எப்படி அன்னப்பறவைகள் போல, அதாவது ராமனுடைய அந்த துன்பத்தையும் துயரத்தையும் கேட்டு இங்க அன்னப்பறவைகள் என்ன சொல்லுது, குளிர்ந்த நீரும் சுடுநீராய் ஆகுகிறதேன்னு அன்னப்பறவைகள் புலம்புதான். இங்க இது என்ன இந்த பாடல் சொல்லக்கூடிய சிறப்புன்னா, இந்த கணவர்களாகிய நாம் நம் மனைவிகளை இருக்கும் போது பாராட்ட தவறி விடுகிறோம். அவர்கள் இல்லாத போதுதான் அதனுடைய அருமை நமக்கு தெரியுதுங்க. ஒண்ணு வேண்டாங்க, நான் ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்றேன் பாருங்களேன். பெண்கள் அவரவர் கணவர்கள் உடுத்தும் உள் ஆடையை எந்த மன கஷ்டமும் இல்லாமல், எந்த தயக்கமும் இல்லாமல் தூய்மைப்படுத்துகிறார்கள். ஆனால் எந்த கணவனாவது பெண்கள் உடுத்தும், அதாவது அந்த கணவனின் மனைவி உடுத்தும் உள்ளாடையை தூய்மைப்படுத்துகிறீர்களா? யாராவது 100ல் ஒருத்தர் தான் படுத்துறீங்க. சிந்தித்து பாருங்கள். ஆக மனைவி எவ்வளவு பெரிய உயர்ந்தவர். அவர் மீது நாம் அவர் இருக்கும் போதே அவரை புகழ்ந்து அவரை பாராட்டி ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து கொடுத்தா ஒரு நன்றி சொல்லுங்க. அவங்க கூட உட்காந்து பேசுங்க. ராமனை மாதிரி புலம்பிடாதீங்க. ராமனுடைய மனைவியை சீதா தூக்கிட்டு போறதுக்கு ஒரு ஆள் இருந்தது. இன்னைக்கு நம்ம இல்லத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரோட இல்லத்துல இருக்க மனைவிகள் காலம் போயிட்டாங்கன்னா காலம் கடந்து போச்சுன்னு வைங்க. நம்ம இது மாதிரி தவிச்சா நமக்கு ஆறுதல் சொல்வதற்கு அன்னப்பறவைகள் கூட வராது. அதனால ராமன் இப்படி தன் குடும்பத்தின் சிறப்பும் தன் துணைவியார் அந்த இடத்தில் இல்லாததை எண்ணி வருந்துகிறார். இந்த பாடலிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், அவரவர் துணைவி அவரவரிடத்தில் இருக்கும் பொழுதே அவர்களை பாராட்டி புகழ்ந்து மகிழ்ச்சியோடு வாழ்ந்து சிறப்பு பெறுங்கள். இது போன்ற செய்திகளை கேட்பதற்கு எங்களுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.